அனைவருக்கும் அன்பு வணக்கம். மராத்தியர்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து மிக முக்கியமான 10 கேள்விகளை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா எம்பையர்? மராத்தா பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பி சிவாஜி மகாராஜ். சிவாஜி மகாராஜ் தான் மராத்தா எம்பையரை வெஸ்டர்ன் இந்தியாவில் 17ஆம் நூற்றாண்டில் தோற்றுவித்தார். அதேமாரியே இவருடைய நிர்வாகத்தை வந்து பார்த்திங்கன்னா அத்தாரிட்டியை பீஜப்பூருக்கு வந்து மாற்றிருப்பார். செகண்ட் கொஸ்டின், விச் இயர் வாஸ் சிவாஜி கிரவுண்ட் அஸ் சத்ரபதி? சத்ரபதி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி எப்போ மகுடம் சூட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1674 1674 சிவாஜி சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ராய்காடு கோட்டையில் மகுடம் சூட்டிக்கிட்டார். இந்த டேட் என்ன அப்படின்னா 1674 ஜூன் 6ஆம் தேதி சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை அவருக்கே கொடுத்துக்கிட்டார். தேர்ட் கொஸ்டின், விச் முகல் கமாண்டர் defeated சிவாஜி அண்ட் கம்பெல்ட் ஹிம் டு சைன் த ட்ரீட்டி ஆஃப் புரந்தர்? அதாவது எந்த முகல் கமாண்டர் வந்து சிவாஜியை தோற்கடித்துட்டு புரந்தர் உடன்படிக்கையில் கையெழுத்திட வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்சா ராஜா ஜெய்சிங். இவர் தான் முகலாயர்கள் படையெடுப்பை முன்னாடி எடுத்து போன படை தளபதி. இவர் சிவாஜியை தோற்கடித்து புரந்தர் உடன்படிக்கையில் கையெழுத்திட வச்சார். ஃபோர்த் கொஷின், விச் ஃபோர்ட் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் சிவாஜி கிங்டம் ஆஃப்டர் ஹிஸ் கரோனேஷன்? அவர் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு மகுடம் சூட்டினதுக்கு அப்புறம் அவருடைய தலைநகரம் எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராய்காடு. ராய்காடு தான் அவருடைய தலைநகரமாக மாறி போணுச்சு. ராய்காட் பிகேம் த கேபிட்டல் ஆஃப் த மராத்தா எம்பையர் அண்ட் த சைட் ஆஃப் சிவாஜி கரோனேஷன். இவர் மகுடம் சுட்டினது இங்கே தான், தலைநகரமாக மாற்றினது இந்த இடம் தான். ஃபிஃப்த் கொஷின், சிவாஜி கவுன்சில் ஆஃப் 8 மினிஸ்டர் வாஸ் நோன் அஸ்? சிவாஜி அவையில் இருந்த 8 அமைச்சர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் பி அஷ்டபிரதான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டபிரதான் அப்படிங்கிறது சிவாஜி அவையில் இருந்த 8 அமைச்சர்கள். இதில் முக்கியமான போஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஷ்வா அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு, அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலானது. அமாத்தியானா ஃபினான்ஸ் மினிஸ்டர், சச்சிவ் அப்படின்னா செக்ரட்டரி, சச்சிவ் அப்படின்னா செக்ரட்டரி செயலாளர், சேனாபதி அப்படின்னா மிலிட்ரி சீஃப் இராணுவ தளபதியை சேனாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான போஸ்ட்டு. பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க, நிதி அமைச்சரை அமாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, சச்சிவ் செயலாளரை வந்து சச்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி சீஃபை வந்து பார்த்திங்கன்னா சேனாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நவரத்தினங்கள் அப்படிங்கிறவங்க அக்பர் அவையில் இருந்தவங்கள நவரத்தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பஞ்சாயத்து அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், கிராம நிர்வாகத்தை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. திவான் இ காஸ் அப்படிங்கிறவங்க முகல் இன்ஸ்டிடியூஷனில் இருந்தவங்க. சிக்ஸ்த் கொஷின், விச் பீஜப்பூர் ஜெனரல் வாஸ் கில்டு பை சிவாஜி அட் பிரதாப்கட் இன் 1659? 1659 பிரதாப்கத் அப்படிங்கிற கோட்டையில் சிவாஜி வந்து ஒரு பீஜப்பூர் ஜெனரலை கொன்னிருப்பார். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி அப்சல்கான். அப்சல்கானை சிவாஜி கொன்னது பிரதாப்கட் அப்படிங்கிற கோட்டையில் 1659. ஓகேங்களா? செவன்த் கொஷின், விச் டேக்ஸ் வாஸ் கலெக்டட் பை த மராத்தா அமௌண்டிங் டு 1/4 ஆஃப் ரெவன்யூ? அதாவது வருவாயில் 4/1 டேக்ஸை வந்து விதித்தாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா மராத்தியர்கள் இதை வந்து விதித்து கலெக்டும் பண்ணாங்க. அது என்ன வரி அப்படின்னா ஆப்ஷன் சி சவுத் அப்படிங்கிற வரி. சவுத் அப்படிங்கிறது என்னன்னா நில வருவாயில் 25% கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். எய்த்து கொஷின், விச் டேக்ஸ் அமௌண்டட் டு 10% ஆஃப் ரெவன்யூ இன் மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன்? 10% ஒரு வரி விதித்தாங்க மராத்தியர்கள். அது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சர்தேஷ்முகி. சர்தேஷ்முகி அப்படிங்கிறது மராத்தியர்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு 10% விதித்தாங்க. அதுதான் வந்து சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத்துங்கிறது 25%, சர்தேஷ்முகி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா 10%, 35% வரி வச்சுருக்காங்க மராத்தியர்கள். 9th கொஷின் பாருங்கள். விச் முகல் எம்பரர் வாஸ் ரூலிங் வென் சிவாஜி எஸ்டாப்ளிஷ்ட் த மராத்தா கிங்டம்? ஓகேங்களா? மராத்தா கிங்டத்தை சிவாஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அப்போது
யார் முகலாய மன்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் 1658 இருந்து, சில புக்கில் 1657 இருந்துன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து 1707 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் மராத்தா கிங்டத்தை அமைக்கும்போது அவுரங்கசீப்பை தான் முகலாய மன்னர். 10th கொஷின், சிவாஜி எஸ்கேப்டு ஃப்ரம் முகல் கேப்டிவிட்டி அட். சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவுரங்கசீப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆக்ராவுக்கு கூப்பிட்டுருப்பார். அங்கே திடீர்னு கைது பண்ணியிருப்பார். ஸோ அங்கே இருந்து ஒரு பழக்கூடையில் இருந்து, ஸ்வீட் அண்டு பழக்கூடையில் இருந்து உள்ளே உட்காந்து தப்பிச்சு வந்தாராம் சிவாஜி. ஸோ அவர் எங்கேருந்து தப்பிச்சாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்ராலேருந்து தப்பிச்சார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்ததை லைட்டாக ஒரு ஒன்லைனராக பார்த்துடலாம். ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா எம்பையர் யாருன்னா சிவாஜி மகாராஜ். இவர் எப்போ சத்ரபதி சிவாஜின்னு மகுடம் சூட்டினார்னா 1674. இவருடைய தலைநகரம் ராய்காட். அதுக்கப்புறம் சத்ரபதினு மகுடம் சுட்டினது ராய்காடு தான். ஃபஸ்ட்டு ஃபோர்ட் இவர் எதை வந்து கேப்சர் பண்ணார்னா தோர்னாவை. மினிஸ்டர் கவுன்சில் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல் கானை 1659 டெஃபீட் பண்ணார். புரந்தர் உடன்படிக்கை 1665. சவுத்துங்கிறது 25%, சர்தேஷ்முகிங்கிறது 10%. நன்றி.